ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட 5G இருக்கா? அட எங்க, டிவி யூடியூப்னு எல்லா இடத்துலயும் இதையே பேசுறாங்கன்னு பார்த்தா இங்கேயுமா? ஆம், ஆனால் நாம் பார்க்கவிருக்கும் 5G அனைத்தை காட்டிலும் மேலானது. அறிவியலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம் உலகில் இன்றியமையாததாய் மாறி வருகிற இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாளும் நம் பயன்பாட்டில் இருக்கும் போன் கால்ஸ், பிரவுசிங், மொபைல் போன், GPS, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் என அனைத்திற்குமான சேவையினை நொடி பொழுதில் வழங்கக்கூடும் என கருதப்படுவதே இந்த 5G சேவையாகும். இதுவரை நாம் உபயோகித்த 4G போன்றவற்றை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமான டேட்டா 5G நெட்வொர்க்கில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சற்று நிதானமாய் கொஞ்சம் கேளுங்க. இன்று பெருமளவில் பேசப்படும் இந்த 5G சேவை நிச்சயம் ஒரு நாளில் மறைந்து போகக்கூடியதே. ஆனால் என்றுமே அழியாததும் நம்மை நித்தியத்திற்கு நேராய் திருப்புவதுமாகிய மற்றுமொரு 5G குறித்து நீங்கள் யோசித்ததுண்டா? அதுவே G for Gospel. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இங்கு நிற்கும் நபர்களே, நம் உலகில் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுமார் 3.37 பில்லியன் மக்கள் இன்னும் நம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலேயே அறியாமல் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மொத்த இன மக்கள் எண்ணிக்கையில் சுமார் 42.5 குழுக்கள் இன்னும் சந்திக்கப்படாமலே உள்ளது. சற்று சிந்தியுங்கள். இக்காலகட்டத்தில் வந்துள்ள இந்த 5G சேவை நம் உலகின் நகரங்கள், கிராமங்கள், மலை பிரதேசங்கள் என எல்லா தெருக்களிலும் உட்புகுந்து செயல்பட முடிந்ததானால் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவால் உரைக்கப்பட்ட கட்டளையான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது ஏன் இன்னும் இப்படி எல்லா தெருக்களிலும் செயல்படாமல் இருக்கிறது? மற்றொரு உண்மை என்னவென்றால், இந்த 5G நெட்வொர்க் எல்லா இடங்களிலும் சிக்னல் வழங்குவதற்கு அதிக அதிர்வெண் ரேடியோ கதிர்களை, அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேடியோ பேண்ட்ஸ் பயன்படுத்துவதால் 100 மடங்கு அதிக வேகம் கொடுக்கும் திறனை இது பெற்றுள்ளது. அதே போன்று சுவிசேஷத்தை குறித்த பாரமும் அதை பிரசங்கிப்பதற்கான அதிவேக செயலும் நம்மிடம் உள்ளதா? வேதாகமத்தில் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே ஒரு நற்செய்தியை பிரசித்தப்படுத்த அதிவேகமாய் ஈடுபட்ட ஒரு செயலை பார்க்க முடியும். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் என்று கூறுகிறது. ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்ட அஞ்சற்காரர்கள் எப்படி தீவிரமாய் புறப்பட்டு போய் சூசான் நகரம் மகிழ்ந்திருக்க நற்செய்தியை பரப்பினார்களோ, அந்தபடி இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்ற தீவிரமாய் புறப்பட்டு போய் சந்திக்கப்படாத மக்களை கிறிஸ்துவிடம் திருப்ப உன் ஜெபத்தினாலும் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிப்பதினாலும் அஞ்சல்காரர்களைப் போல நிறைவேற்றி முடிக்க நீ ஆயத்தமா? ஜெபிப்போம். காஸ்பல் ரீச், அதாவது சுவிசேஷம் சென்றடைய, growth of mission, ஊழியர்கள் விரிவடை, gathering of apostle, ஜெபிக்கும் ஊழியர்கள் ஒன்றிடைய, glory of God, கர்த்தரின் நாமம் மகிமையடை, giants against gospel, சுவிசேஷத்திற்கு விரோதமான கிரியைகள் முடக்கப்பட, முறியடிக்கப்பட. இணைந்து ஜெபியுங்கள். 5G காட்டிலும் வேகமாய் சுவிசேஷம் விரைந்து செயல்பட.